சுற்றுலா பயணிகளுக்கு மேல் நடத்தப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதல், அந்த தாக்குதலையொட்டி என்ன நடந்தது, அந்த பகுதியில் என்ன நடந்தது, தாக்குதலுக்கு உலகத்தையே உலுக்கி இருக்குது தம்பி, இந்தியாவே உலுக்கி இருக்குது. ஒரு கொடூரமான ஒரு கொடுஞ்செயல், இவ்வளவு கொடூரமான ஒரு செயல். இதை ஊடகங்கள் எப்படி கையாண்டு கொண்டிருக்கின்றன? சூப்பரா பண்றாங்க. ஒன்றிய அரசு இதை எவ்வாறு கையாளுகிறது? ஒன்றிய அரசை இந்த ஊடகங்கள் பொறுப்பாக்கினவா? மக்களுக்கு என்ன மாதிரி அதை கொண்டு வந்து சேர்த்தது? மக்கள் மத்தியில் அது எப்படி ரிசீவ் ஆகியிருக்கிறது? இப்படி இந்த பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை சுற்றி உள்ள உள்ளும் புறமுமாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் அலசுவது தான் இந்த வீடியோ. இந்த பகல்காம் பகுதியில் அது வந்து இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், அது இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைப்பாங்களாம். அது அவ்வளோ பெரிய பரப்பளவு கொண்ட அந்த இடத்துல வந்து ஒதுங்க பரப்பளவு இல்லை, அவ்வளோ கூலிங் இருக்கும். இல்லை அந்த இடத்த நான் சொல்கிறேன், நல்லா பெருசாக இதாக இருந்தது. எங்கேயும் மறைவதற்கு கூட இடம் இல்லாமல் அப்படியான ஒரு பகுதி தாக்குதல் நடந்திருக்கிற அந்த பகுதி. அங்கே வந்து சுற்றுலாவுக்கு சென்றிருக்கிற அந்த சுற்றுலா பயணிகளை மேல் வந்து அந்த ஒரு தாக்குதல் ஒரு 3-4 நபர்கள் வந்து தாக்குதலை செய்திருக்கிறார்கள். இந்திய ராணுவத்தின் உடையை அணிந்து வந்து பல விஷயங்கள் பேசப்படுது அதுல, பல வழக்கம் போல. ஏன்னா அது முக்கிய பயங்கரமான ஒரு தாக்குதல், ஒரு தீவிரவாத தாக்குதல்ங்கும் போது அதுல பல சர்ச்சைகள், பல விஷயங்கள் சொல்லப்படுது. அது வந்து எதையும் நம்மளால நம்ப முடியல, எதுவுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா வரல நம்ம இப்போதைக்கு. அதாவது அதை பற்றின அங்க இருந்த சில நபர்கள், தமிழர்கள் வேற மாநிலத்துல போய் அங்க சுற்றுலாவுக்காக போனவங்க சில தகவல் சொல்றாங்க. அதை நம்மளால நம்ப முடியுது. அவங்க சொல்றதான் வந்து உறுதியான தகவல். இந்த ஒன்றிய அரசு இந்த மீடியாவையும் நம்புறதா இல்லைங்கிறீங்க? ஆமா, நம்ப முடியாதுல்ல. ஏன்னா ஏற்கனவே அவதூறுக்கு பிஜேபி ஏற்கனவே அவதூறுக்கு பேர் போனவங்க. நான் இன்னொரு விஷயம், இந்த 2 நாளா அவங்களை வெளியிலே காணும், சங்கி பேரோட 2 நாளா வெளிலே காணும். பாரத் மாதா கி போட்டுட்டு வருவாங்கன்னு பாக்குறேன், நோட்டீஸ் அடிச்சுப்பாங்க, ஆளாగే காணும். அது அல்லாம அங்க டூருக்கு போன மக்கள் வந்து சில விஷயங்களை சொல்றாங்க. அதுதான் நம்ம கேட்கற முடி இருக்குது. அதர்வைஸ் ஒன்றும் சில புரளி வழக்கம் போல சில புரளிகள் வெளில வருது. இந்த மாதிரி அதுக்காக தாக்குனாங்க, பேர் கேட்டு தாக்குனாங்க, அப்புறம் ஆடையே கலைந்தெல்லாம் சுட்டாங்க, அப்படி இப்படிலாம் நிறைய பேசுறாங்க. அதெல்லாம் எது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நம்மளுக்கு தெரியல. வழக்கம் போல சர்ச்சைகள் தொடருது. ஏன்னா புல்வாமா தாக்குதலுக்கே ஒரு சர்ச்சை இருக்குது. அதுக்கே என்ன பதில் தெரியல. சம்பந்தப்பட்ட நபரே வந்து ஆமா, அதுக்கே என்ன பதில் தெரியல. அதுக்கிடையே திடீர்னு இப்படி வந்து ஒரு கொடுஞ்செயல் நடந்திருக்குது. இதுக்காவது அரசு வந்து முறையான தகவல், முறையான வந்து ஒரு பதில் சொல்லணும். தீவிரவாத தாக்குதலை யாருமே நம்ம ஏற்றுக்க போறது இல்லை. ஏன்னா மனித உயிர்களை வந்து துன்புறுத்தல, அது எந்த வகையான வன்முறையா இருந்தாலும் அதை நம்ம ஏற்பது இல்லை. இப்படியான ஒரு செயல் அது. அப்படியான ஒரு சம்பவமா இருக்கிற பட்சத்துல நாம் எல்லாரும் அதை வந்து கண்டிச்சிருக்கிறோம், வருத்தம் தெரிவிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய வெளிநாடு பயணத்தை வந்து முடித்து கொண்டு பாதியிலே நிப்பாட்டிட்டு அவர் இந்தியாவுக்கு வர்றாரு. வந்து அவர் வருத்தம் தெரிவிக்கிறாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார், இன்னும் பிற அஃபிஷியல்களை பேசியிருப்பார். அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து பேசும்பொழுது அவருடைய வருத்தங்களை, கண்டனங்களை எல்லாத்தையும் அவரும் தெரிவிச்சிருந்தாரு. கண்டிப்பாக ஒன்றிய அரசுடன் அனைத்து வகையான ஒத்துழைப்பும் தருகிறோம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எதிர்கட்சியின் அங்கங்களா, ஒரு மாநிலத்தின் முதல்வரா என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதை அனைத்தையும் ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் செய்கிறாங்க. ஒரு ஆளுங்கட்சியாக பொறுப்பு வகிக்கிற, இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிற நிலையில இருக்கிற ஒன்றிய அரசு பொறுப்பேற்கலன்னு நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் சொல்லல. இது வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல், ஒரு துரதிருஷ்டமான விஷயம் நடந்து போச்சு, இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு எந்த பதிலும் இல்ல. இதுவே சைலண்டா போறாங்க. இப்ப இதுவே யூபிஏ அரசாங்கத்தோடு ஒப்பிட்டு இப்ப இந்த மாதிரியான சம்பவத்திலையும் நீங்க அரசியல் பேசுறீங்களா, ஒப்பிட்டு பேசுறீங்களா அப்படின்னா, இது வெறுமனே இந்த கட்சி பெஸ்ட், இந்த கட்சி ஒஸ்ட்ங்கிற பாயிண்ட்ல இருந்து பேசல. இது எதற்காக பேசுனா, நிர்வாகம் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிற பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அதாவது இப்ப 27 பேர் இறந்திருக்காங்க, இந்த நேரத்துல இதை பேசணுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தா கூட, 27 பேர் இறந்திருக்கிறாங்க, இதுக்கு மேல யாரையும் இறக்க கூடாது. அதற்கு நம்ம அரசு நிர்வாகத்தை
அரசு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்குது. அதுக்கு என்ன, அதுக்காக வந்து அரசை கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து அரசுக்கு துணையா நிற்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் 27 பேர் எப்படி கோட்டை விட்டீங்க? அதாவது புல்வாமா தாக்குதல 40 ராணுவ வீரர்களையும் கோட்டை விடுறீங்க, இங்க டூரிஸ்ட் போன 27 பொதுமக்களையும் கோட்டை விடுறீங்க. ஒரு ராணுவ வீரருக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா இந்த நாடு எங்க இருக்குது? அப்ப அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இல்ல, சட்டம் ஒழுங்கு என்னவா இருக்குது? ராணுவத்துக்கு தான் நாங்க 3ல் 1 பங்கு செலவு பண்றேன்னு சொல்றீங்களே, அந்த செலவு பண்ணது என்ன ஆச்சு? செலவு பண்ணல, அதான் மேட்ரு. இப்ப அந்த சம்பவம் நடந்த இடம் எது? அதான் காஷ்மீர் இல்லையா? ஆர்டிகிள் 370 இவங்க வந்து கபலீகரம் செய்யறப்போ அதுக்கான சொல்லப்பட்ட காரணம் என்ன? சொர்க்கமாக மாறிவிடும், நீங்க எல்லாரும் அங்க போக முடியாது, இடம் வாங்கலாம். உதாரணத்துக்கு இப்ப சத்யானா யூடியூப் ட்ரெஸ்ஸிங் ஓனரா இருக்காரு, வருகிற பல்லாயிரம் கோடிகளை வைத்து இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தினாலும் நல்லா வாங்கலாம் இல்லையா? காஷ்மீர்ல வாங்கலாம். முக்கியமா அண்ணன் வந்து இப்ப டெல்லியில வந்து அண்ணன் ஒரு 5 கிரவுண்டுக்கு நிலம் வச்சிருக்காரு, கல்கத்தால 3 அபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு, அப்புறம் இதுல கிரவுண்ட்ல வாங்கலாம்னு தான் இருக்கேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி, இங்க வேண்டாம், என்னால இங்கதான் வாங்க வேற எங்கேயும். அதெல்லாம் இல்ல, அண்ணன் வந்து ஓப்பனா சொல்றேன், இடி வரலாம், ஐடி வரலாம், யார் வேணா வரலாம். அண்ணன் நீ இருக்கிற பத்தி சமாளிக்கிறதுக்கு நேரம் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி அண்ணன் பல்வேறு மாநிலங்கள்ல வச்சிருக்காரு, ஆனா அவரால் காஷ்மீர்ல வாங்க முடியாது, கேஷ் இல்ல. 370 அது தடை செய்யுது. இதே 370 நீக்கிட்டோம்னா சத்யானா அங்கேயும் வந்து போய் ஒரு பல்லாயிரம் கோடி இன்வெஸ்ட் வாங்கலாம். நீங்க நல்ல ஆப்பிள் சாப்பிடலாம் சொன்னாங்க, சொர்க்க உலகமா மாறிடும், நாங்க வந்து தீவிரவாதத்தை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர போறோம், தீவிரவாதத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர போகிறோம். சரி, சொன்னதுக்கு பிறகு நடந்த சம்பவம் 2 அட்டாக் நடந்திருக்கு. ஒன்னு பத்தான்கோட் நீங்களே சொன்னீங்க, அந்த அட்டாக் ஒண்ணு. அதற்கு பிறகு புல்வாமா பத்தான்கோட் புல்வாமா சரி கொடுங்க, புல்வாமா அட்டாக் நடந்திருக்கிறது. இப்போ பகல்கம் அந்த பகுதியில அட்டாக் நடந்திருக்கிறது. இப்ப 370 நீக்கிவிட்டால் எல்லாம் சரியா போகும் சொன்னீங்களே, சரியா போயிடுச்சா? அப்ப இது உங்களுடைய நிர்வாக குறைபாடு தானே? குறைபாடா இல்லையா? ஆமா, ராணுவ வீரனுக்கும் பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, யாருக்குமே பாதுகாப்பு இல்லையா? இப்ப 2வது கேள்வி, இவ 370 நீக்கி விட்டால் அங்க வந்து நீங்க எல்லாரும் போய் நார்மலா இல்லாம் போய் படம் எடுக்கலாம், மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ராமராஜ்யம் போன்ற அங்க ஒரு ராஜ்யம் நடக்கும்லாம் சொன்னீங்களே, இப்ப அந்த மக்கள் உங்க பேச்சை கேட்டுதானே போயிருக்கிறாங்க இல்லையா? இப்ப அங்க சுற்றுலா போறவங்க எப்படி போறாங்க? எதன் அடிப்படையில் எந்த நம்பிக்கையில போறாங்க? இப்ப ஒன்றிய அரசு இப்படி ஒண்ணு சொல்லி இருக்குதுப்பா, அப்ப இனிமே அங்க பிரச்சனையே இல்லையா? அப்ப நம்ம வந்து பம்பாய் படத்துல காட்டுனது போல, மணிரத்னம் அவர்கள் படத்துல காட்டுறது போல, கமல்ஹாசன் படத்துல காட்டுறது போல அங்க வந்து எந்நேரமும் சுற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, ஆமா வெடிகுண்டு சட்டமா கேட்டுட்டே இருக்கு, அந்த நம்பிக்கையில தானே போறாங்க. உங்க நம்பி போன மக்கள் தானே. இப்ப அவங்க இறந்து போயிட்டாங்களே, ஒரு 27 உயிர்களை வந்து பலி கொடுத்துட்டோமே, இப்ப இதுக்கு யார் பொறுப்பு? இப்ப இந்த அரசு பொறுப்பா இருக்கணுமா இல்லையா? இப்ப இவ்வளவு கேள்விகளையும் கேட்க வேண்டிய ஆட்கள் யாரு? எதிர்க்கட்சிகள் கேட்கறாங்க. ஆப்வியஸ்லி இந்த 2 நாள்ல இவ்வளவு ஹார்ஷா கேட்டாங்களான்னா அது வந்து ஒரு அரசியல் நாகரிகம். ஒரு சம்பவம் நடந்திருக்குதுன்னா அதுக்கு ஒரு பிரீத்திங் கேப் கொடுக்கணும், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் வைப்போம். அதுக்கு முன்னாடி பொறுப்பேற்க செய்தல்ங்கிறது வேற. அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க தலைவர் திருமா அவர்கள் வந்து அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. முதல்ல உள்துறை அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, முதல்வர் வந்து கண்டிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் அவங்களுக்கே தெரியணுமே. ஸ்டாலினை வந்து அடிக்கடி பதவி விலகுன்னு சொன்ன வாய்கள் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. நீங்க சொல்லுவீங்களா? அண்ணாமலைக்கு வந்து பாஜகங்கிற வார்த்தை கூட வாயில அவ்வளவு தூரம் வராது. திமுக பதவி திமுக ஒவ்வொரு விஷயத்துக்கும் மைக்கேல் பட்டில ஒரு பொண்ணு இறந்து போய் சூசைட் பண்ணிச்சா, திமுக பதவி விலகணும். தென்காசியில ஒருத்தர் கொள்ளாடி செத்து போட்டாரா, திமுக பதவி விலகணும். உடனே எல்லாத்துக்கும் திமுக பதவி விலகணும். மோடிக்கு ஃப்ளைட் இல்லையாவா பதவி விலகு. கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு பள்ளி கலவரமா, திமுக பதவி விலகணும். இதுதான் வேலை. ஒரு பள்ளி கலவரம் அது இவ்வளவு சரி, இதுக்கு பதவி விலகணும்னு வச்சுப்போம். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இப்ப இதுலயும் 2 கேள்வி சொல்லவே கூடாது. தார்மீகமா பதவி விலகிட்டு போயிருக்கணும். அதெல்லாம் வந்து அரசியல் நாகரிகம் இருக்கிறவர்கள் அதை செய்வார்கள். இப்ப இதுலயுமே 2 கேள்வி இருக்குது. என்னன்னா அந்த பகுதியில போதிய ராணுவத்தினர் குவிக்கப்படல, அது வேற பெரிய 2000 பேர். நமக்கு முழுசா தெரியாது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா 12 இடத்துல பாதுகாப்பு போட்டிருப்பாங்க யூஸ்வலா, ஆனா 3 இடத்துல தான் இந்த வாட்டி பாதுகாப்பு இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. துணை ராணுவ படை இல்லை அங்க வந்து. அதாவது ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் 1,80,000 பேர் எடுக்கணும், எடுக்கவே இல்லை.
அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேலை இல்லப்பா. ஆமா, வேலை இல்லை. இப்ப இதுல குறிப்பா பார்க்க வேண்டியதுன்னா அங்க 2000 பேர் வரைக்கும் மக்கள் வந்து கூடுவதற்கான இடம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற இடத்துல போதிய இராணுவத்தினர் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வருது. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஏன் அங்க இல்ல, ஏன் போடப்படலை, அந்த கவனக்குறைவு எங்கிருந்து வருது அப்படிங்கிறது முதல் கேள்வி இல்லையா? ரெண்டாவது கேள்வி, இப்படியான ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா உளவுத்துறைக்கு இதை சென்ஸ் பண்ண முடியுமா முடியாதா? அப்ப உளவுத்துறையை சென்ஸ் பண்ணலையா? அப்ப உளவுத்துறையை சென்ஸ் பண்ணலன்னா உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணிட்டு இருக்குது? வெறும் அதிமுக உடைக்கிறதும் இதை சிவசேனாவை உடைக்கிறதும். என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து 20 நிமிஷத்துல ராணுவ வீரர்கள் வந்துட்டாங்கன்னு தகவல் வருது. 20 நிமிஷத்துல உள்ள 12 இடத்துல 3 இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போதே அது வந்து பெரிய சந்தேகத்துக்குரியதான் மாறுது. ஏன்னா அது வந்து ஏதோ சிதம்பரமோ ராமநாதபுரமோ இல்ல, அது காஷ்மீர், ஆல்ரெடி ஒரு சென்சிட்டிவ் ஏரியா. அது எப்படி அவ்வளவு அசால்ட்டா விட்டீங்க? அப்ப உள்துறை அமைச்சகம் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அப்ப சரிப்பா, அங்க ஆட்கள்லாம் இருந்தாங்க, இருந்தும் இப்படி நடக்குது அப்படின்னா ஆப்ஷன் 2, அப்போ உள்துறை அமைச்சகமோ உளவுத்துறையோ இதை சென்ஸ் பண்ண தவறிடுச்சா? அப்போ அது வந்து உளவுத்துறையோட ஃபெயிலியர் தானே. இங்கே எந்த சம்பவம் நடந்தாலும் அதை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக கன்வெர்ட் பண்ணி உளவுத்துறையோட கனெக்ட் பண்ணி அந்த அதிகாரி வந்து சிறுபான்மையினராக இருக்கிற பட்சத்தில், அந்த அதிகாரி வந்து மாற்றுமாத்திரமாக இருக்கிற பட்சத்தில், மாற்றுமானா இந்து அல்லாத மாற்றுமாதமாக இருக்கிற பட்சத்தில் அவர் பேரை குறிப்பிட்டு இங்கே விமர்சனம் செய்வாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்க பேரை சொல்லணும்ல. அஜித் தோவல் இப்போ என்ன பண்ணிருக்காரு? இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் அஜித் தோவல்னு பேசினாங்கல்ல. இப்போ அவர் என்ன பண்ணி நடந்ததுக்கு அப்புறமா டெல்லி ஏர்போர்ட்ல வந்து பிரதமர் அஜித் தோவல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்களாம். என்னத்து பண்ண போறீங்க, எதுக்கு பண்றீங்க, நடந்து முடிஞ்ச என்னத்துக்கு பண்றீங்க, நீங்க என்ன இருக்குது இப்ப என்ன? சரி, அப்படியே டிஸ்கஸ் பண்ணீங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? பாகிஸ்தானோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்றது, டெலிட் பண்றது, பிளாக் பண்றது தான் அந்த ஆக்ஷனா? இதுதான் அஜித் தோவல் உட்காந்து கோட் சூட்டு போட்டு அந்த ரீல்ஸ்ல வர மாதிரி கண்ணுல ஃபயர் விட்டுட்டு இதுதான். இல்ல, எனக்கு என்ன கேள்வினா, தீவிரவாதமே இருக்காது, 370 கொண்டு வந்து தீவிரவாதம் இருக்காது, ராமர் கோயில் கட்டினா தீவிரவாதம் இருக்காது, ஹியூமனிடைசேஷன் கொண்டு வந்தா பணம் தீவிரவாதிகள் வந்து இவரே பேசிருக்கிறாரு. இவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் வாங்கல. காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப காங்கிரஸ் அரசுக்கு தெரியாம எப்படி தீவிரவாதிகளுக்கு பணம் போகுது அப்படின்னு கேள்வி கேட்ட மோடிக்கு இன்னைக்கு எப்படி போச்சு அவங்களுக்கு? இன்னைக்கு எப்படி தீவிரவாதிகள் உயிரோடு இருக்கிறார்கள், அவங்களுக்கு எப்படி பணப்பழக்கம் போகுது அப்படின்னு நீங்க தான் சொல்லுங்க எங்களுக்கு. இல்ல, இப்ப 2000 நோட்டு ஒழிச்சப்ப பணமதிப்பில் நடவடிக்கை கொண்டு வந்தப்ப இவங்க சொன்ன காரணம் இப்ப நீங்க சொன்ன அதே காரணத்தை தான் சொன்னாங்க. தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக நாங்க ஒழிக்கிறதுக்கு தான் வழி, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, 50 நாளா ஏதோ டைம் கொடுத்தாரு, அப்படி இல்லைன்னா வந்து என்ன எரிச்சிருங்க அப்படின்னா சரி, அது ஒரு பக்கம் ரைட். அதுக்கப்புறம் வருவோம். நான் நினைக்கிறேன் தீவிரவாதிகளுக்கு இருந்து பணம் போறத, அவங்க துப்பாக்கி வாங்குறத தடுக்கிறதுக்கு தான் இதுன்னு சொன்னீங்க. அதுவே எவ்வளவு வந்து கிறுக்குத்தனமான நடவடிக்கைன்னு அப்பயே பல பேர் விமர்சிச்சாங்க. அது ஓகே. இப்போ சமீபத்தில் 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி இருக்கு, இதையும் வந்து ஒன்றிய அரசு தான் வெளியிடுது. 500 ரூபா நோட்டை, புது 500 ரூபா நோட்டை அப்படியே வந்து ஒரிஜினல் போலவே கள்ள நோட்டு ரெடி பண்றாங்க. ரிசர்வ் பேங்குக்கு ஈக்கு பதிலாக ஏ போட்டு அதில் பிரிண்ட் ஆகி வருது. மக்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், கள்ள நோட்டு அடிக்கிறவன அரசு கவனமா போய் பிடிக்கணுமா, இல்ல வர்றது கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு மக்கள் கவனமா இருக்கணுமா? இப்ப யாருக்கு அரசு நடத்திட்டு இருக்கிறீங்க? கேள்வி வருதா இல்லையா? அதானிக்கு அம்பானிக்கு மட்டும்தான் அரசு, அவங்கள வந்து பாத்துக்கிறது தானே. 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுன இந்த வாயெல்லாம் இன்னைக்கு ஏன் இப்படி பேசுது? கோழைத்தனமா பேசுது. அன்னைக்கு பேசுற மாதிரி இல்லையே. அன்னைக்கு ஏதோ நான் வந்தா எல்லாத்தையும் மாத்திடுவேன், ஒரு கையெழுத்து எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருவேன் மாதிரி பேசுறீங்கல்ல. இன்னைக்கு வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா? தோத்துட்டீங்க. டோட்டலி பிஜேபி ஃபெயிலியர். அவ்வளவுதான். சரி, இப்ப ஒன்றிய அரசு இந்த லட்சணத்துல இருக்குது அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டிய ஊடகங்கள். இப்போ UPA 2 சமயத்தில், இப்போ அப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம் சின்ன பையன், ஓரளவுக்கு தான் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அப்போ அறிவோ தெளிவோ பக்குவமோ இருந்தது. இப்போ உங்களுக்குலாம் வந்து அந்த கரப்ஷன் ஃப்ரீ இந்தியாவா, அது என்ன மூவ்மெண்ட்? அது இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன்லாம் நீங்கள் வந்து ஒரு பங்குதாரர் இல்லையா? நீங்கள் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து போராடி இருக்கிறீங்க. இல்லை சும்மா ஒரு நகைச்சுவை பாட்டு கேட்க போனேன், ஒருத்தர் பாட்டு கேட்க போனது பெரிய குத்தா. இந்தியன் பாட்டுலாம் போட்டாங்க, ரோஜா பாட்டு, ஜாரே ஜாக்கா எங்க அச்சியா, ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஜெய்ஹிந்த் பாட்டுலாம் போட்டாங்க. அதை கேட்க எனக்கு பாட்டை பிடிக்கும், பாட்டுக்காக ஃபன் மூமெண்டா சொன்னேன். நான் எதுக்காக அதை குறிப்பிட்டேன்னா, இப்போ அந்த மூமெண்ட்டுகள் நடந்தது என்ன, எவ்வளோ வேகமாக நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ மீடியா என்ன அளவுக்கு ஃபயரா செயல்பட்டு இருந்தது, எவ்வளவு இறங்கிலாம் அடிச்சாங்க. அப்படி கேள்வி கேட்கிற நிலைமையில ஊடகங்கள் இன்னைக்கு இருக்குதா? அந்த கேள்வி எழுப்புறதுக்காக உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சொன்னேன். இப்ப இன்னைக்கு அந்த லட்சணத்துல இருக்குதா? இந்த சம்பவம் நடந்ததையொட்டி தேசிய ஊடகங்கள் எடுக்கின்ற நரேஷன் என்ன? அவங்க வந்து பேண்ட்டை ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு சுட்டாங்க. இப்போ இதை செய்தியாக்க வேண்டிய அவசியமோ தேவையோ என்ன கேட்கணுமா இல்லையா? அங்க நடந்தது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் இல்லையா?
இந்த தீவிரவாத தாக்குதல் இத்தனை பேர் சுடப்பட்டார்கள், இங்கே சுடப்பட்டார்கள்னு சொல்லணுமா? வெறுமனா இந்த மாதிரி பேண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி சுட்டாங்க, இதை மட்டுமே வந்து பிரைம் பண்றாங்க. இது ஒரு சென்சேஷனல் நியூஸ். ஆக்சுவலி கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கணும். இங்க நடக்கிற இந்த ஒரு ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க. உளவுத்துறை ஃபெயிலியரா, உள்துறை என்ன பண்ணுதுன்னு கேள்வி கேட்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் செய்யப்பட்டிருக்குது. ஒரு தம்பி நிர்பயா வழக்குல வந்து எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெண் வந்து இந்த மாதிரி தாக்கப்பட்டாங்க, எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு, எவ்வளவு நெருக்கடி கொடுக்கப்பட்டது, எவ்வளவு பெரிய உலகையே உலுக்கிட்டாங்க, உலகையே உலுக்கி இந்தியாவை உலுக்கி ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்தது ஒரு பெண் இறந்ததுக்கு. ரைட், அது தப்பான, அது மிகவும் தேவையான நெருக்கடி தான், அது ஒரு அவமானகரமான நிகழ்வு தான். அப்ப இது அதை விட கொடூரமான நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் பிஜேபி கேள்வி கேட்டு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்ப யாருக்குமே இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்க வேண்டிய ஊடகங்கள் அதாவது வழக்கம் போல நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் கொடுமை என்னன்னா, இது வெறுமனே இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எதிரானது. அது ஒரு ட்ராக், அதை செய்ய முடியல அவனுங்களால, ரொம்ப தோத்து போயிட்டாங்க. நம்ம இல்ல அதை பத்தி பின்னாடி பேசுவோம். இதை மட்டுமே வந்து இப்ப பிரைம் வீடியோக்கள்ல ஃபிளாஷ்ல பிரேக்கிங்ல போட்டுட்டு இருக்கான். இப்படி கேட்டுட்டு சுட்டாங்க, இப்படி கேட்டு சுட்டாங்க, எவ்வளவு பேர் இறந்தாங்கிறது அங்க இல்ல, அங்க யாரு காப்பாத்தினாங்கிறது செய்தி இல்ல, எதுவுமே செய்தி. ஊடகம்னா உன்னோட வேலை என்ன? தாக்குதல் நடந்தது, அங்க மக்களுடைய நிலைப்பாடு இதுவா இருக்குது, மக்களுடைய சென்ஸ் இதுவா இருக்குது, அவங்க இதைத்தான் ஃபீல் பண்றாங்க, அங்க இப்படி நடந்த அதெல்லாம் சொல்லணும். நீ வெறுமனே இந்த செய்தியை மட்டும் சொல்லுவதற்கான நோக்கம் என்ன? பாஜகவினுடைய பொலிட்டிக்கல் கெயின்காக மட்டுமே தான் இவனுங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. அதுல இந்த ஆர்னாப் கோஸ்வாமி இருக்கான் பாருங்க, அந்த ஊர் ரங்கராஜ் பாண்டே, அவன்லாம் ஒருபடி மேல போய் வி வாண்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு போடுறான். வி வாண்ட் ரிவெஞ்ச் திட்டிட்டு இருக்கான்டா அவன். அதுதான் அவன் பைத்தியமா அவன். வி வாண்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு போடுறான். வி வாண்ட் ரிவெஞ்ச்னா யார்கிட்ட இருந்து நீ ரிவெஞ்ச் கேட்க போற? எனக்கு அது புரியவே இல்லை. வி வாண்ட் ரிவெஞ்ச்னா அது வந்து ஒரு தீவிரவாத நடவடிக்கை இல்லையா? நீ அப்ப என்ன பண்ணணும்? தீவிரவாத நடவடிக்கையை முன்கூட்டியே முன்னுணர்ந்து தடுக்க வேண்டிய வேலை ஒன்றிய அரசோடது. நடந்துருச்சா? உங்களுடைய வந்து உளவுத்துறை ஃபெயிலியரெல்லாம் நடந்துருச்சா? அதற்கு அவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டப்படியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது ஒன்றிய அரசினுடைய வேலை. இந்த ரெண்டு தானே பண்ண முடியும். இது ரெண்டு அவங்களுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டி இல்லையா? இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை தான் அவங்க செய்யணும். ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்க வேண்டாம், ஹீரோ இல்ல. அதை செய்யறதுக்கு அதை தான் கேட்கணும். ஒரு பத்திரிகையாளனா அவன் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? 2000 நோட்டு கொண்டு வந்தா தீவிரவாதம் ஒழிஞ்சுன்னு சொன்னீங்களே, கருப்பு பணத்தை ஒழிச்சுன்னா வந்து தீவிரவாதம். 500 கள்ள நோட்டு சூப்பரா உன்னை விட நல்லா அடிக்கிறான்னு நியூஸ் வருது, அது நீயே வெளியிடுறீங்க. 370 கொண்டு வந்தா தீவிரவாதம் ஒழிஞ்சுன்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் ஒளியிலன்னு தான் கேட்கணும் அர்னாப் கோஸ்வாமி. அதை விட்டு நீ என்னமோ ரவுடி பையன் மாதிரி ரிவெஞ்ச்னா என்ன கதை? ரிவெஞ்ச்னா இப்ப யாரு நீ ஊடகங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், வி வாண்ட் ரிவெஞ்ச் இந்தியாக்குள்ள அவன் ஃபிளாஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நீ எங்க என்னத்தை கட்டமைக்க விரும்புற? இஸ்லாமிய விருப்பு நியூஸ் முத காட்டுல போடுற, இதை பிரதிநிதித்துவப்படுத்தி போடுற, அடுத்த கல்வி வி வாண்ட் ரிவெஞ்ச்னா யாரை கேட்கிற? ஒண்ணும் இல்ல, பேசிட்டு இருக்காங்க. அடுத்து அது பிரதமரையோ உள்ள ஒரு உள்துறை அமைச்சரை கேட்க வேண்டிய கேள்விய எதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட டிஃபென்ஸ் இருக்குதா? உச்சநீதிமன்றத்துல உளவுத்துறை இருக்குதா? என்ன இருக்கு? இவன் உச்சநீதிமன்றத்தை பொறுப்பாக்கிட்டு இருக்கான், ராகுல் காந்தியை பொறுப்பாக்கிட்டு இருக்காங்க. இப்ப ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போறப்பெல்லாம் அந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்றானுங்க. சரி, ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போறப்போ ஒரு லாஜிக்கு ஒரு வாரத்துக்கு அதை எடுத்துக்கிட்டோம்னா, முந்தானத்து வந்து மோடி கூட தான் இல்லை ஊர்ல. இப்ப அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்ப என்னத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க? இதுதான் இந்த ஊடகங்கள் செய்யற வேலை. ரெண்டாவது இப்ப நீங்க ஆர்னாப் கோஸ்வாமி சொல்ற மாதிரி அவன் வந்து உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்டுட்டு இருக்கான். 370 பத்தி அவங்க தீர்ப்பே சொல்லிடக்கூடாது. தீர்ப்பே உங்களுக்கு சாதகமா தானே சொன்னாங்க, அதுல என்ன உனக்கு பிரச்சனை இல்லையா? இதுலயே ஒரு லாஜிக் வேணும்ல. அப்ப இவன் இதுலயே 2 வேலை செஞ்சுக்கிறான். இந்த தாக்குதலை பயன்படுத்தி இஸ்லாமிய வெறுப்பையும் கக்கிக்கிறான். இங்கே நீதிமன்றம் வெர்சஸ் வைஸ் பிரசிடென்ட்னு ஒரு அதிகார சண்டை போகுதுல, அதுலயும் வந்து ஆளும் தரப்புக்கு ஸ்கோர் பண்ணிக்கிறான். பொன்மொழியாளர் ஜெகதீப் தன்கர் இப்ப பேசணும்ல. இப்ப யாரு பெருசு, ஆட்சி பெருசா இதை பெருசா? இப்ப ஆட்சி பெருசான்னு பேசணுமா இல்லையா? இப்ப இதப்ப அவர் பேசல. இப்ப இதே ஆர்னாப் கோஸ்வாமி மேலே வச்சு ஒரு மூத்த ராணுவ அதிகாரி செருப்பால் அடிச்சாப்புல. இவர் கேட்கிறாரு, 3 வருஷமா வந்து ஆளே எடுக்கல, எங்க ஆமா எங்க ராணுவத்துக்கு ஆள் எடுக்கல அப்படிங்கிறாரு. 1,88,000 பேர். ஆனா ராணுவத்துக்கு தான் அதிகமா காசு செலவு பண்றதா சொல்றாங்க. இல்ல பட்ஜெட்ல டிஃபென்ஸுக்கு தான் அதிகமா இருக்கு. அப்போ ஒதுக்குறதுல எங்க ஒதுக்குறீங்க? இப்போ 1,80,000 பேர் வந்து என்ன ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க அவங்க. அப்ப அந்த இடமும் வேக்கண்டா இருக்குது. 3 வருஷமா ஆள் எடுக்கலன்னா அவர் கொதிக்கிறாரு. அந்த பழைய அவர் வந்து மிலிட்டரி, அவர் உண்மையிலுமே வந்து எல்லையில ராணுவ வீரர்ல அவர் உண்மையிலுமே பணி புரிஞ்சிருப்பார். அவருக்கு வந்து அங்க இருக்கிற கஷ்ட நஷ்டம் தெரியும். அப்ப அவருக்கு ஆப்வியஸ்லி கோவம் தான் செய்யும். ஏன்டா நாங்க இங்க வந்து உடலை வருத்திக்கிட்டு நாங்க எங்க குடும்ப குட்டியெல்லாம் விட்டுட்டு வேலை பார்த்தோம்னா நீங்க இவ்வளவு மெத்தனமா இருக்கீங்க அப்படின்னா அப்ப அவர் ஆப்வியஸ்லி வேலை பார்த்த கோவம் வரும்ல.
இப்போ இது ஒரு சிக்கலாக இருக்குது. ஏற்கனவே அங்கே இன்னொரு வெர்ஷன் வேறு சொல்கிறாங்க, சிஏபிஎஃப் சிஆர்பிஎஃப்க்குலாம் வந்து அங்கே போதிய ஆட்கள் இல்லைங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. ஏற்கனவே சிஏபிஎஃப் சிஆர்பிஎஃப் போன்றவர்களுக்கு சரியான இது கிடைக்க மாட்டேங்குது, ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அந்த பாலிடிக்ஸ் வர இருக்குது அதில் லாபி. ஆமாம், இப்போ இதில் இவங்களுக்கு மிலிட்ரிக்கு இராணுவங்களுக்கு கிடைக்கிறது போல் எந்த சலுகைகளுமே துணை இராணுவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அடிப்படையான விஷயங்கள் அதெல்லாம், அது அவங்களோட உரிமை, அவங்க கிடைக்கிறதுலாம் தொடர்ந்து அதை பேசிட்டு வராங்க, தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. இப்போ அப்படி இருக்கிறப்போ தொடர்ந்து இராணுவத்தை இவங்க வந்து வீக்கன் பண்ணுற வேலையில தான் இருக்காங்களே தவிர அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஐடியாவில் ஒன்றிய பாஜக இல்லை. ரெண்டாவது அக்னிபாத்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது இன்னும் வந்து அதை வீக்கன் பண்ணுற வேலை. அப்போ என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம், நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம், ஒரு மிலிட்ரிக்காரர் கேட்குறாரு, நீங்க தானே எங்களுக்குலாம் கற்று கொடுத்தீங்க இல்லையிலே ராணுவர்கள் அப்புறம்லாம் எங்களுக்கு தெரியாது இருந்த ராணுவ ஒருத்தர் கேட்குறாரு, பதில் சொல்லு. இப்போ இப்படி இதுக்கெல்லாம் பதில் சொல்லலை. மேற்கு வங்காளத்துடைய எதிர்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி பிஜேபிக்காரர் அவர், அதனால வந்துட்டு ஒரு பாதிக்கப்பட்ட விக்டிம்கிட்ட அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லு முஸ்லீமா இந்துவான்னு பார்த்து சுட்டாங்கன்னு சொல்லு அங்கே சொல்லு, டிவியை பார்த்து சொல்லு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இது போய் இந்த இதில் சொல்லுவாங்கல்ல, இளவு வீட்டில் போய் ஒரு இது பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, நான் சொல்ல விரும்பலை அந்த வேலையை. அது மட்டும் இதெல்லாம் கிடந்தா கூட போல சில சங்கிகள் ஆரம்பிச்சிட்டாங்க, இது வந்து இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஒருத்தன் ஜிகாதிங்கிறான். வழக்கம் போல அந்த இஸ்லாமியர்களை வந்து இதுல உள்ள இழுத்து விட்டு ஒட்டுமொத்த மக்களையும் இந்த இஸ்லாமிய சமூகத்தை வந்து குற்ற சமூகமும் மாற்றணும், அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு பிராண்ட் பண்றதுக்கு வழக்கம் போல உள்ள வந்துட்டானுங்க. அதை உடைக்கிறதுக்கு தான் டூர் போன மக்களும் அங்குள்ள மக்களும் பேசிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட மக்கள், அவங்க யாரு எவ்வளவு உதவி பண்ணாங்க, அவங்க எப்படிப்பட்ட மக்களுங்கிறத தொடர்ந்து பேசிட்டு ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, இப்போ இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது தேசிய ஊடகங்கள், குறிப்பா பாஜக ஊதுகோலா இருக்கிற மீடியா பூரா இது வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களும் எதிரானது அப்படின்னா, ஒரு நாட்டின் எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து இதை கட்டமைக்க விரும்புறாரு. ஆனா அந்த வீடியோ போட்டுவிடும். அந்த அம்மா பதட்டத்துல என்ன சொல்லணும், இந்த மாதிரி போட்டு நிற்கணும். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் போயிட்டு வந்தவங்க நம்ம விமான நிலையத்துல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து தொடர்ந்து பேசிக்கிறாங்க. அங்க உள்ள மக்கள் எப்படி வசிக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட மக்கள், அதாவது அதான் சொல்றாங்க, அங்க உள்ள மக்களே காஷ்மீரே முதல்ல டூரிசத்தை நம்பிதான் இருக்குது, டூரிசத்தை ஒழிக்கிறது அவங்களே எப்படி அந்த வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. அங்க உள்ள மக்கள் எங்களை பாதுகாத்தாங்க, எங்களை வச்சுக்கிட்டாங்க. அது இல்லாம 2 பேர் வந்து எல்லாம் அங்க உள்ள பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு வச்சு பயப்படாதீங்க, நாங்க நீங்க நேற்று பாத்துக்கிறோம், எல்லாம் சேஃப்டி பண்றாங்க. அவங்கள ஒரு பெண் வந்து மலையாளத்துல பேட்டி கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து அங்க 2 சகோதரர்கள் கிடைத்தார்கள், இந்த சம்பவத்தை அவங்க அப்பா வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு, அவங்கள வந்து அந்த 2 அவங்க வந்து இஸ்லாமியர்கள் தான். ஆனா இது வந்து பேசும்போது நமக்கே கூச்சமா இருக்கு. ஒருத்தர் உதவி பண்ணிருக்காரு, ஒருத்தர் கஷ்டத்துல ஒருத்தர் உதவி பண்ணிருக்காங்க, அவர் இஸ்லாமியர் இவர் ஹிந்து அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு பேச நமக்கு சங்கடமா இருக்கு. அவங்க 2 பேர் இஸ்லாமியர்கள், அவங்க தான் வந்து அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இரவு முழுக்க என்னை அவ்வளவு நன்றாக கவனித்து கொண்டார்கள் அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே கண்ணீர் மல்க அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. பாதிக்கப்பட்டவங்க இதை பேசுறாங்க. இப்போ இங்கே நம்ம ஊர்ல இருந்து போனவங்க இங்கே ஏதோ வந்து இஸ்லாமியர்கள் வெர்சஸ் இந்துக்கள்னு போகுது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அங்க வந்து அந்த மக்கள் எங்களுக்கு ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. ஒருத்தர்லாம் சொல்றாரு, அங்கே இருக்கிற மக்கள் தாங்க எங்களை பார்த்துக்கிட்டது, அந்த மாதிரிலாம் அங்கே எதுவுமே இங்கே வந்து இப்படி ஒரு அவர் ஓப்பனாக உடச்சே சொல்கிறாரு, இப்படி ஒரு நரேஷனே போகுது, அது ரொம்ப ரொம்ப தப்பு, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அந்த வீடியோ போடுங்க. Yeah, they were so helpful, sir. Actually, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் லைக் முஸ்லீம் பீப்புள் அண்ட் ஹிந்து, they were not definitely like that. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க. காஷ்மீர் பீப்புள் எல்லாருமே தீவிரவாதிகள் போல காமிக்கிற போல அங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளூர் பீப்புள்ஸ் வந்து அப்படி கிடையவே கிடையாது. இப்பொழுதுக்கு நான் சொல்றது ரொம்ப 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 கைண்ட்லெஸ் பீப்புள் சார். அவர் பேசுனதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அவங்க அந்த தாக்குதல் நடந்தப்ப கூட மக்கள் அந்த சுத்தி இருப்பாங்கல்ல, தாக்குதல் நடந்ததுங்கிறது தெரியாமல் சுற்றி அந்த சுற்றுவட்டாரத்தில் வேற ஒரு பகுதியில் இருப்பாங்கல்ல, அங்கே இருக்கிற மக்களை பாதுகாப்பாக கொண்டு போய் வெவ்வேறு இடத்துல தங்க வச்சுருக்காங்க. அப்போ அவங்க என்ன திடீர்னு கடையெல்லாம் அடைக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டப்ப சொன்னால் அவங்க இன்னும் பதட்டம் கூட பற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்றும் இல்லைங்க, இது வந்து மான்சூன் டைம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதனால் வந்து இங்கே இருக்கிறவங்கள அப்புறப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பொய் சொல்லி அவங்கள கூட்டு போய் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், அங்கே உள்ள மக்கள் இவங்க பதட்டப்பட்டுறக்கூடாது, அவங்களுக்கு தேவையில்லாத பேனியை கூட கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊடகங்கள் எப்படி காட்டிட்டு இருக்கு பாருங்க. இப்போ அங்கே வந்து காஷ்மீரில்
தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், ஃபுல் ஸ்க்ரீனில் அது ஓடும், அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஊடகங்களை மக்கள் வந்து கோடி மீடியா ஹே அப்படின்னு கட்டியிருக்கிறாங்க, ஊடகங்களை கேவலப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன் நம்ம அந்த வீடியோவும் இப்போ உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில். ராஜீவ் சர்தேசாய் அவர் கேட்டிருக்காரு, வழக்கமா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறப்போ பதவி விலக வேண்டும்ங்கிற கோரிக்கை வரும், ஆக்ரோஷம். யாருமே எதுவுமே பேசாம எப்படி பேசாம இருக்கு? அவர் வந்து மூத்த ஊடகவியலாளர். அவர் கேட்கிறாரு அந்த கேள்வியை, என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க, வேற ஒரு விஷயம் பேசுறீங்க, என்னங்கடா நடக்குது அப்படின்னு கூட இருக்கவரே காரி துப்புற ரேஞ்சில் தான் இவங்க வந்து நடந்துக்கிறாங்க. ஆனால் பாஜக இப்போ என்ன பண்ணுது, இந்த சம்பவத்தை கூட தன்னுடைய பொலிட்டிக்கல் கெயினுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. மேற்கு வங்க எதிர்கட்சி தலைவர் சுவேந்த அதிகாரி அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பயன்படுத்துறாரு. மோடி இதை போய் கேவலத்திலையும் கேவலம் பீகார்ல இன்னும் ஓட்டு கேட்கறதுக்கு இதை பயன்படுத்துறாரு. இல்லை அவரு பழிவாங்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன அவரோட ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் வந்து எனக்கு நான் என்ன கேட்கறேன், பீகார் நாடே சோகத்துல இருக்க வேண்டிய நேரத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய தேவைதானா? ஒரு நாள் வந்து தள்ளி போட முடியாதா? 3 நாள் தள்ளி போடுங்க, என்ன பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுங்க, மக்களுக்கு திரும்ப நம்பிக்கை கொடுங்க. இல்ல இது வந்து தீவிரவாதம் கொண்ட நாடு அல்ல, இந்த நாடு வந்து சுபிக்ஷமான நாடு தான், அமைதியான நாடு தான். இந்த போயிட்டு வந்த விஷயத்துல ஒரு அம்மா சொன்னாங்க, தமிழ்நாடு மாதிரி ஒரு சேஃபான பிளேஸே இல்லைங்க, நான் எவ்வளவோ பார்த்துட்டேங்க, அவ்வளோ பதட்டம் இருக்குது வடநாட்டுல இல்ல காஷ்மீர்ல, தமிழ்நாடு தாங்க நம்மளுக்கு ரொம்ப நம்ம கேஷுவலா இருக்கிறோம். ரொம்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும். நம்ம இப்போ இதில் இந்த இஸ்லாமியர்கள் வெர்சஸ் இந்துக்கள்னு கொண்டு போகிறாங்கல்ல, இதில் அந்த முதல்ல வந்து இந்த கொல்லப்பட்டவங்களோட பட்டியல் வெளியானது, அதில் வந்து இறந்து போனவங்க பட்டியலில் 2வது இடத்துல ஒரு பேர் இருந்தது. அவர் வந்து யார் அப்படின்னா சையது ஹுசைன் அப்படின்னு. அந்த சையது ஹுசைன் அவர் வந்து இந்த குதிரையெல்லாம் ஏற்றி சுற்றி அந்த சவாரி வைத்திருக்கிறவர். அவர் வந்து காப்பாற்ற போய் அந்த தீவிரவாதிகள் இருக்காங்கல்ல அவர்கிட்ட மல்லு கட்டி இருக்கிறாரு. இவரு துப்பாக்கி எல்லாம் பிடிச்சி இது பண்ணி அது கொஞ்ச நேரம் அந்த சினரியை போயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு 10-15 பேர் வந்து காப்பாற்றப்பட்டதா ஒரு செய்திகள்லாம் வருது. இவருடைய போட்டோவை போட்டு இந்த விஷயத்தை குறிப்பிட்டு பேசின முக்கியமான ஆள் யார் தெரியுமா? நம்ம மாரிதாஸ். நம்மளாம் நினைச்சு வச்சுருவோம், யூடியூப் ஃபுட்டஸ்ல பாராட்டி இப்படி ஒரு வெர்ஷனை மாரிதாஸ் போட்டுருக்காங்க. மாரிதாஸுக்கு நம்ம வந்து ஒரு பாராட்டு தெரியும். உண்மையிலுமே இந்த இடத்துல பாராட்டணும். பேமெண்ட் பெண்டிங்கா என்னங்கிறது தெரியல, ஆனா இந்த நேரத்துல அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கும் சலிப்பு வரும்ல, சலிப்பு வந்துருச்சு போல. எவன் வீட்டு கச்சேரிக்கு அனுப்புனீங்க ராணுவ வீரர்கள்னு கேட்கறாப்புல. இப்ப எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம்ப்பா, அவர்கிட்ட அவர் பெரிய தேசியவாதி இல்லையா? உங்களுடைய ஸ்கேல் படி, உங்களுடைய அந்த அரடி ஸ்கேல் படி அவர் மிகப்பெரிய தேசியவாதி. இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணும்னு சொல்றோம். நீங்க எவ்வளவு ஆதரிக்கிறீங்களோ தப்பு பண்ண மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேளுங்க, அதைத்தான் நம்ம கேட்கறோம். இப்ப அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு, ஏப்பா கங்கனா ரனாவத்துக்கு பாதுகாப்பு, இவருக்கு விஜய்க்கு பாதுகாப்புடா, விஜய்க்கு எதுக்கு பாதுகாப்பு? நீ சொந்த காசுல வச்சுக்க வேண்டியதானே, காசா இல்ல உன்கிட்ட? அது தெரியாத மேட்டர் என்ன? இப்போ இல்ல அது மேட்டர் தெரியாதா? குளத்தூர் மன்னனுக்கு கொடுக்குறோம்னா அவருக்கு காசு கிடையாது, சரி பாதுகாப்பு கொடுக்குறோம். இல்ல கூராமசன் கொடுக்குறோமா, சரி பாதுகாப்பு கொடுக்குறோம். இல்ல இது சின்னத்துறைக்கு நாங்குநேரி சின்னத்துறையா, அந்த பையனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்னா ஓகே காசு பண்ணு. உனக்கு என்ன கேடு? 1000 கோடி சம்பாதிக்கிறீங்களா, நீயே பாதுகாப்பு வச்சுக்க வேண்டியது. அதுக்கு செலவு அவர் தான் பண்ணணும். ஆமா அதுக்கு அவர் தான் செலவு பண்ணணும். அப்படியா? ஆமா அவ்வளவு பேருக்குமா? ஆமா அவ்வளவு பேருக்கு அவர் தான் செலவு. ஆனா கேள்வி என்னன்னா, அவளை பத்தி வேற பணிக்கு பயன்படுத்தலாம்ல, இவருக்கு கொடுத்து என்ன பண்ண? அண்ணாமலை அவர் தான் செலவு பண்ணிக்குவாரா? ஆமா அண்ணாமலை தான் செலவு பண்ணுமா? அண்ணாமலை யாருனாலும் நம்ம கேட்கறோம்னா நம்ம சாப்பாடு செலவு, அவங்களோட எல்லா மாச செலவு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க, அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தா அவன் சம்பளம் மாதிரி. ஆனா நம்ம பணி அவங்களுக்கு வேற பணிகள் இருக்கும்ல, அங்க டைவர்ட் பண்ண முடியும்ல, எதுக்கு இந்த பாதுகாப்புன்னு மாரிதாஸ் கேட்கறாரு. எங்களுக்கு பதில் சொல்லலாம் பாஸ், அவருக்கு பதில் சொல்லலாம்ல. இப்ப இதுல மேட்டர் என்னன்னா, அங்க பல இஸ்லாமியர்கள் வந்து அங்க உள்ளூர்வாசிகள் ஒருத்தர்லாம் வந்து சுமந்துட்டு போறாரு. இப்ப அந்த வீடியோ கொஞ்சம் போட்டு விடுங்க, ஃபுல் ஸ்கிரீன்ல நாங்க பேசுறப்போ வரும். அவர் வந்து தூக்கிட்டு ஓடுறாரு. அவரு இல்ல இதெல்லாம் நம்ம தனியா இந்த இஸ்லாமியர்கள் நல்லவர்கள், அது எனக்கு இந்தியர்கள் இஸ்லாமியர்கள் நல்லவர்கள் எந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நாட்டுல இருக்கிற எல்லாருமே நல்லவங்க கட்டவங்க எல்லா இடத்துலயும் தான் இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் பாருங்க அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நம்ம நகர்த்துறது இல்ல. இதுதான் இந்த பிஜேபி இத்தனை வருஷத்துல செஞ்ச ஒரு விஷயம். தீவிரவாதி எல்லா ஜனத்திலும் தான் இருப்பான் இல்லையா? எல்லா மதத்திலயும் அடிப்படைவாதி இருப்பான், எல்லா மதத்திலயும் எல்லா பிரச்சனை பண்றவனும் இருப்பான், எல்லா நல்லவனும் இருப்பான். இஸ்லாமியர்கள் இங்க நல்லவர்களாக இருக்கிறார்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவங்களும் இயல்பா இருக்கிற மாதிரி தானே செய்யறாங்க. அதே போல இஸ்லாமியர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. என்னன்னா
நாங்கள் இந்தியாவை நேசிக்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு சம்பவத்தையும் அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க இந்த நெருக்கடி நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறது தான் இந்த பாஜக அரசு செய்கிற செய்த சாதனை. இப்போ இல்லைன்னா எக்ஸ் பக்கத்தை முடக்கிறது, பாகிஸ்தானோட எக்ஸ் பக்கத்தை முடக்கிறது, அப்புறம் வந்து இங்கே நோயாளிகளாக வந்து இதுக்கு வந்திருப்பாங்கல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்கள வந்து வெளியேற்றுறது, இந்த மாதிரியான வேலைகள் இருக்கே தவிர மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே போன்ற ஆட்களே இருந்து கேட்குறாங்க, ஐயோ இதெல்லாம் என்னையா வேலை, இதனால என்ன நடக்க போகுது, ஏதாவது லாஜிக்கா இருக்குதா? சைனா கூட பார்டர் சண்டைனா 52 ஆப்பை மூடுவேங்கிறாங்க, இங்கே சண்டைனா எக்ஸ் பக்கத்தை முடக்க வேணா, இதனால என்ன ப்ராப்ளம்? இந்தியாவே கொந்தளிச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சைலண்டா இருக்குது. இது நாட்டுக்கே ஆபத்து. யாருமே கேள்வி கேட்கல அப்படின்னா மக்களோட பாதுகாப்பு எங்க போயிட்டு இருக்குது? இன்னைக்கு 28 உயிர், நாளைக்கு யாருமே கேள்வி கேட்கலாம் 28 56 கூட மாறும். 52 இன்ச்சு மார்பு வச்சு என்ன பண்றீங்க? அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும், அரசே கேள்வி கேட்கணும். யாருமே கேள்வி கேட்கலையே. அப்ப இந்த வேலையிலே ஊடகம் செய்யாது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டில இருந்து செய்தி சேகரித்து சொல்பவர்கள் கூட இந்த பேண்டை ரிமூவ் பண்ணிட்டு சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து தகவலை அவங்க வந்து செய்தியா தான் பதிவு பண்றாங்க. ஆனா அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் இங்கிருந்து கருத்தா சொல்லிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுதான் தெரியுது, பிஜேபி ஃபெயிலியர், பிஜேபி கவர்மெண்ட் ஃபெயிலியர். அதை தாண்டி இந்த நாட்டில் தீவிரவாதம் இல்லை, மக்கள் அமைதியா இருக்கிறாங்க, அமைதியா இருக்கணும் அப்படின்னா திரும்ப மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை கொடுங்க. எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே எல்லாரும் அப்படியே கம்முச்சுமுன்னு வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா அது நாட்டுக்கு நல்லதில்ல. தயவு செய்து அரசை நோக்கி கேள்வி கேட்கணும், அரசு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும். அப்போதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா பிஜேபி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு மண்டே ஆட்டிட்டு போனோம்னா இன்னும் பெரும் பாதிப்புகளையும் விளைவுகளையும் நம்ம வந்து சந்திக்க கூடும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிவடங்கால சங்கூதிட்டு இருக்காரு. இந்த வீடியோ மூலமாக ஒரே ஒரு விஷயம் தான், ஒன்றிய அரசு எவ்வளோ மெத்தனமாக இருக்குது, கோடி மீடியா எவ்வளோ வேகமாக சிங்கு சக்குன்னு அடிக்குது அப்படிங்கிற மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டா இதுக்கு மேலே இந்தியா என்ன டேமேஜ் ஆகணுங்கிறீங்க தெரியல.